நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். மதுரை வாலிபர் கைது. இருசக்கர வாகனத்தில் சர்ச்சைக்குரிய வாசகங்கள் எழுதி ஊரை சுற்றிய வாலிபரை கைது செய்து வாகனத்தையும் பறிமுதல் செய்து வாலிபரை சிறையில் அடைத்தனர். செருப்பு காலுடன் கோவிலில் நின்ற திமுக வேட்பாளர். தஞ்சாவூரில் திமுக வேட்பாளர் ராமநாதன் கோவிலில் செருப்பு காலுடன் நின்றபடி தனது ஆதரவாளர் மாலை அணிவித்ததை ஏற்றுக்கொண்டதற்கு இந்து அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். திருச்சியை சேர்ந்த விவாகரத்து ஆன ஒரு பெண் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கின் தீர்ப்பில் தந்தையை இழந்த குழந்தை அல்லது தந்தையை பிரிந்து தாயின் பாதுகாப்பில் மட்டும் வாழும் குழந்தை தந்தையுடைய வருமானமின்றி தாயின் வருமானத்தில் மட்டுமே வளரும் குழந்தையின் பிறப்பு சான்றிதழில் அதன் தாயின் பெயர் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருந்தால் போதும். தந்தையுடைய பெயர் அல்லது முதல் எழுத்து இனிஷியல் சேர்க்க வேண்டிய கட்டாயமில்லை எனவும் பள்ளி சேர்க்கை சொத்து பதிவு ஆகியவற்றிற்கும் இது பொருந்தும் என அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதால் போக்குவரத்து அத்தியாவசிய பொருட்கள் கட்டுப்பாட்டில் உள்ளதாக பழக்கருப்பையா பேச்சு. மோடிஜி பாரிஸ் எல்பிஜி என்று தேசத்தின் இக்கட்டில் மலிவான அரசியல் நடந்து கொண்டிருக்கும் போது சத்தமே இல்லாமல் கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்களை ஈரானில் இருந்து மீட்டுக் கொண்டு வந்தது மத்திய அரசு. எங்கள் உயிருள்ளவரை நன்றியை மறவோம் என மீனவர்கள் கண்ணீர் மல்க அறிவிப்பு. கோவை கணுவாய் பகுதியில் நேற்று 11-11 டாஸ்மாக் பாருக்கு வந்த திருப்பத்தூர் இளைஞர்கள் உற்சாகபானம் அருந்திய பின் அங்கு இருந்த ஊழியர்களுக்கும் அவர்களுக்கும் கைகலப்பு ஏற்பட்டு அந்த கைகலப்பில் 2 பேர் மண்டை உடைந்து ரத்தம் சொட்ட கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உலக நாடுகள் பிற நாடுகளில் உள்ள செல்வங்களை அளிக்கவும் நிலப்பரப்பை கைப்பற்றவும் போரில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் உலக மக்களின் பசியை போக்க போராடுகிறார். இந்த போர் நேரத்தில் பசியால் வாடும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு புஷ்கின் பேசோவுக்கு மனிதாபிமான அடிப்படையில் 1000 மெட்ரிக் டன் அரிசியை இந்தியா அனுப்பியுள்ளது. கடந்த வாரம் பள்ளி குழந்தைகளின் பசியை போக்க சிரியா லியோனுக்கு 10 லட்சம் கிலோ அரிசி அனுப்பியது. இந்தியா கொரோனா காலத்தில் மற்ற நாடுகளுக்கும் கொரோனா தடுப்பூசி இலவசமாக அனுப்பியது இந்தியா. இதனால்தான் இந்த உலகமே இந்தியாவை கொண்டாடுகிறது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947878915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.